ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேட் நைட் டாக். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் எப்போதும் போல் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து அப்டேட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. தேர் மைட் பி லாட் ஆஃப் ரீசன்ஸ். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் தான் எப்போதுமே பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் பண்ண பார்க்கன்பேன். அப்புறம் ஒரு 4-5 மாதம் இல்லை ஒரு வருஷம் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுவேன். எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது தான் இந்த பர்டிகுலர் எபிசோடை ரெக்கார்ட் பண்ண முடியுதுங்கிறதுனால நான் எதுவுமே ப்ராமிஸ் பண்ண போகிறதில்ல. நான் இந்த 2026 எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் உங்ககிட்ட வந்து பேச முடியுதோ அந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். எனக்குமே அதான் வேணும். லேட் நைட் டாக்ஸ் எபிசோடு வந்து ஆரம்பித்ததுக்கான காரணம் நான் வந்து உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட வந்து மனசு விட்டு பேசணும், அந்த ஒரு பேசிக் கான்செப்டு தான். மற்றபடி இதுலேருந்து எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி எனக்கு எதுவுமே இல்லை. என் லைஃப்பில் நான் நிறையா விஷயங்கள் நான் வந்து பண்ணும் போதும் சரி, அதுலேருந்து கற்றுக்கும் போதும் சரி, இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோரம் தான் யோசிப்பேன். அண்ட் லேட் நைட் டாக்ஸ்க்கோட ஃப்யூச்சர் வந்து நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, லேட் நைட் டாக்ஸில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து பீப்புளை போய் பார்க்கணும், பீப்புளை போய் பேசணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து என்னென்னா லேட் நைட் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாட்காஸ்ட்டை நான் பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஆசை. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த 2026 அதை நான் வந்து செய்ய பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து லேட் நைட் டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழில் பேசுகிறேன், இன்னொன்று மனசு விட்டு பேசுகிறேன், ஸ்கிரிப்ட் இல்லை, எந்த ஒரு கர்மாந்திரமும் இல்லை. எல்லாமே பேசிக்காக ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு ஆரம்பித்து பாசிட்டிவ் நோட்டோடு பேசி பாசிட்டிவ் நோட்டோடு அதை முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆக்சுவலி பேசணும்னு நினைக்கிற விஷயம் நிறையா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு, நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் மெயினாக வந்து பேசணும்னு நினைக்கிற விஷயம், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். என்ன ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் வந்து ஐ வாஸ் ஸ்மோக்கிங். லாஸ்ட்டு வந்து ஒரு சொல்லப்போனால் எப்போ ஆகஸ்ட் மாதம், ஆமாம் ஆகஸ்ட்டுக்கு முந்தின என்ன மாதம், அது என்ன மாதம், ஆகஸ்ட்டுக்கு முந்தின ஜூலை ஆகஸ்ட் தானே, ஜூலை 31 கடைசியாக நான் வந்து ஸ்மோக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்மோக் பண்ணல. நான் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஐ எம் கிறிஸ்டியன். நான் ஏன் வந்து கிறிஸ்டியன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லனா, நான் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்னு. அதையும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு நடப்பேன். இது வந்து யூஸ்வலாக நான் பண்ணுறது. இந்த ரோமன் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஆரம்பித்தேன். ஐ ஹாவ் டு லீவ் ஸ்மோக்கிங். 2 மாதம் மாலை போட்டிருப்பேன், லிட்ரலி 60 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 டேஸில் ஐ ஹாவ் டு பிரேக் டவுன் அ ஹேபிட், டாக்ஸிக் ரொட்டீன். ஏன்னா ஒரு விஷயத்தை முழுமையாக, அதாவது ரொட்டீனாக வந்து டிசிப்ளின்டாக பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் 21 டேஸ் நம்ம அதை பண்ணால் போதும்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஒரு விஷயத்தை விடுறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு நான் பயன்படுத்தினேன். அண்ட் இட் ஒர்க். இப்போ நான் ஸ்மோக் பண்ணுறது கிடையாது. பட் ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கேன் சிம்பிளாக. 10 வருஷமாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் பழகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பழகிற பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்மோக் பண்ணுற பீப்புளாகவே இருக்காங்க. எனக்கு அவங்க கூட இருக்கேன், நான் ஸ்மோக் பண்ணுறேன். நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குதா, நான் ஸ்மோக் பண்ணுறதுனால எனக்கு ரிலீஃப் கிடைக்குதுன்னா ஆமாம் கிடைச்சிது, ப்ராமிஸாக சொல்லுவேன். நான் கோவமாக இருக்கேன், ஸ்மோக் பண்ணுவேன். நான் சந்தோஷமாக இருக்கேன், ஸ்மோக் பண்ணுவேன். நான் சோகமாக இருக்கேன், ஸ்மோக் பண்ணுவேன். நான் ரொம்ப யோசித்தே ஸ்மோக் பண்ணுவேன். நான் சிரித்தே ஸ்மோக் பண்ணுவேன். சும்மா இருக்கேன், ஸ்மோக் பண்ணுவேன். வேலையாக இருக்கேன், ஸ்மோக் பண்ணுவேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஸ்மோக் பண்ணுவேன். இப்படி எதை தொட்டாலும் ஸ்மோக். ஆனால் நான் ஒரு செயின் ஸ்மோக்கர் மாதிரி பண்ணாமல் ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 5 சிகரெட்ஸ் டெய்லி அரை பேக்கெட் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இத்தனை வருஷமும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதை வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. விடணும்னு ஒவ்வொருத்தையும் யோசிப்பேன், வாய்ப்பு கிடைக்கல, விடவும் முடியல. ஸோ இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் விடுற மாதிரி நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து தான் எனக்கு தெரிஞ்சு எப்பயோ எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ஆமாம், நான் ஸ்மோக் பண்ணப்பையா இல்லை ஸ்மோக்கிங்கை விட்டப்பையா இல்லை வந்து அதுக்கு முன்னாடியா, இல்லை நான் மாலை போட்டேன்.
ஆகஸ்ட் 1 தான் எப்போதுமே மாலை போடுவேன். ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபுல்லாக மாலை போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் மாதம் மாலை போடுவேன். எனக்கு வந்து டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மேபி ஸ்மோக்கிங்னால வந்து அந்த டான்சில்ஸ் வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கலாம், பூஸ்ட் ஆகிருக்கலாம். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நான் குணமாகி வரேன். நான் ஸ்மோக்கிங்கை விட்டது நல்லதாக போயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்லேயும் நான் ஸ்மோக் பண்ணல, அதுக்கப்புறமும் நான் ஸ்மோக் பண்ணல. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, பொதுவாக ஸ்மோக் பண்ணும்போது நான் என்னென்னா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த யோசனை அதெல்லாம் ஸ்மோக் பண்ணுவேன். இவங்க மேலே இருக்கும், அவங்க மேலே இருக்கும், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி யோசித்து நான் ஸ்மோக் பண்ணும்போது நான் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துலேயுமே நான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளியராக நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால எனக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. இதுவே வந்து எனக்கு வந்து நான் வந்து ஸ்மோக்கிங்கை விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பசங்க பிறந்துட்டானுங்க. 2 பேருமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பெரியவனுக்கு வந்து ஒரு 4 வயசு ஆகிடுச்சு, சின்னவனுக்கு வந்து ஒரு 3 வயசு ஆக போகுது. அது இல்லாமல் நான் வேலையை குவிட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ குடும்பமே என்னையை நம்பி தான் இருக்குது. நான் பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசல் இந்த மெட்டீரியல்ஸ் திங்ஸ் சம்பாதிக்கணும். அதை தாண்டி குடும்பத்துக்கு வெல்த்துங்கிறத, அதாவது ஜென்ரேஷ்னல் வெல்த்துங்கிறத சம்பாதிக்கணும். இதெல்லாம் சம்பாதிக்கணும். ஹெல்த்தையே சம்பாதிக்கணுமே. ஹெல்த் இல்லாமல் என்ன பண்ணுறது? இப்போ நானே இல்லைன்னா இதெல்லாம் எப்படி முடியும்? அப்போ தான் யோசித்தேன், சரி நம்ம நோக்கம் என்ன? நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், யோசித்த மாதிரியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த பிஸ்னஸில் அடுத்தடுத்த லெவல் போகணும், ஃபேமிலியை முன்னேற்றணும், அப்புறம் பசங்களுக்கு ஒரு அழகான லைஃப்பை உண்டாக்கணும். இந்த மாதிரி ஒரு காமன் மைண்ட் செட் ஆஃப் அ காமன் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம், காமன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு பேசிக்கான மைண்ட் செட். இதை நான் செய்யணும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் நான் வந்து முடிவு பண்ணேன், நான் ஸ்மோக்கிங்கை விட்டுறலாம். அதுக்கு பெஸ்ட்டான விஷயம் மாலை போடுறது. மாலை போட்டேன். அதே மாதிரியே மாலை போட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு டான்சில்ஸ் ஆப்ரேஷனை பண்ணேன். டான்ஸ் ஆப்ரேஷன் பண்ணோன்னே பேசவே முடியல, என்னால் சாப்பிட முடியல, பேச முடியல. அப்புறம் இது வந்து எனக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுத்துச்சுன்னா, கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 5 மாதம், இப்போ ஜனவரி, கிட்டத்தட்ட அரை வருஷம். யோசிச்சு பாருங்க, அரை வருஷம் நான் ஸ்மோக்கிங்கை விட்டுட்டேன். எனக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா அது ஸ்மோக்கிங்கை விட்டுட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பல வருஷங்கள் விட முடியாத ஒரு விஷயத்த டப்புன்னு விட்டுட்டேனே அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்த வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். என்னென்னா, என்னத்தான் நான் ஸ்மோக்கிங்கை விட்டாலும் இன்றைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மாதிரி சமயத்திலலாம் மூடை மாற்றிக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒன்று நான் இதை வந்து யோசிக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ண முடியாமல், ஐயோ என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியலையே, நான் வந்து திருப்பி ஸ்மோக்கிங் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல, நான் திருப்பி ஸ்மோக்கிங் பண்ண போக நான் போயிட்டா பிஸ்னஸேவே எனக்கு லாய்க்கு இல்லாமல் போயிடுமேன்ட்டு என் மனசில் ஒரு எண்ணம். இந்த ஹெல்த்து வெல்த்து ஃபேமிலி குடும்பம் இதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி ஏதாவது ஒரு கட்டத்தில் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிஸ்னஸை பொறுத்த மட்டும் எப்படின்னா, அது ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அது வந்து கடைசி கொண்டு போகலன்னா யூ வில் ஃபெயில், அவ்வளோதான். ஆண்டவன் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஆனால் யூ ஷுட் சக்சீட். ஏதாவது ஒரு வகையில் யூ ஷுட் சக்சீட். அப்போ நீ என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டியது, உனக்கான விஷயத்தை நீ அரேஞ்ச் பண்ணிக்கணும், உன் லைஃப்பில் நீ அழகாக செதுக்கி கொண்டு வரணும். இதுதான் முக்கியம், இதுதான் மேட்ரு ஆஃப் லைஃப். உன்னுடைய மேட்ரு ஆஃப் லைஃப் இவ்வளோ தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸ்மோக்கிங்லாம் தேவையில்லப்பா, எனக்கு தேவையே இல்லை, ஸ்மோக்கிங்லாம் எனக்கு வேணாம், இந்த ஸ்மோக்கிங் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எனிவேஸ் ஸ்மோக்கிங்கை விட்டாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரிங்கிங். சரியா? நான் உண்மையை ஒத்துக்கணும், ஐ எம் ஸ்டில் ட்ரிங்கிங். மாதத்துக்கு ஒரு தடவை, சரியா, நான் வந்து ஐ யூஸ் டு ட்ரிங்க். ஓகே, பட் ட்ரிங்கிங்கையுமே இந்த 2026 வந்து விட்டுக்கணுங்கிறது தான் என் ஹோல் தாட். இது எதுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மோக்கிங்கிறது இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துங்க, ட்ரிங்கிங் ஆல்சோ இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஈவன் தோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதாவது நான் தினமும் கையை கிழிச்சிக்கல, என்றைக்காவது ஒரு நாள் நான் கையை கிழிச்சிக்கனாலும் இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து தான்.
அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங்கும். நான் என்ன தான் தினமும் குடிக்கலைனாலும் மாதத்துக்கு, அதாவது 30 டேஸ், ஒன்ஸ் இன் 30 டேஸுங்கிறது தப்பு தான். அதை நீ வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். வருஷத்துக்கு 12 தடவை நான் ஆல்கஹால் என் உடம்பு கன்சியூம் பண்ணுது. அப்போ அது எப்போ அந்த ஆல்கஹாலை வெளியேற்றுது என்னன்னே தெரியாது. எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ மாதம் எடுக்கணும் கூட தெரியாது. பட் இதுதான். அப்போ என் உடம்பை நான் பார்த்துக்கணும். எனக்கு விஷன் இருக்குது, எனக்குன்னு குடும்பம் இருக்குது, எனக்கு இருக்குது, நான் தான் நடக்கணும், நான் தான் என் குடும்பத்தை கொண்டு போகணும். இப்படிலாம் இருக்கும்போது நான் தான் மாறணும். ஸோ 2026 இந்த ட்ரிங்கிங்கை விட்டுருக்கேன். நான் ஸ்மோக்கிங்கை விட்டது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. 6 மாதம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்கை விட்டு கிளியராக ஆக்கிடலாம் அப்படிங்கிறது தான் என் எண்ணமாக இருக்குது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் 30 வருஷமாக தம் அடிக்கலாம், சில பேர் 40 வருஷமாக தம் அடிக்கலாம், 60 வருஷமாக தம் அடிக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், உடம்புக்கு கெடுதல் தர விஷயம் அது எதுவாக இருந்தாலும் விட்டுருங்க. ஏன்னா அது நீங்கள் கொண்டு போகிறதுனால உங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை, வேறு எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மோக்கிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரது ஈஸி, அதை கொண்டு விடுறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமாக இல்லை. ஏதாவது ஒரு சாமிக்கு மாலை போடுங்க. இல்லையா, நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள். இல்லை அதுவும் பண்ண முடியலையா, ட்ரை டு கன்சியூம் சம்திங் பெட்டர். தம் அடிக்கணும்னு யோசிக்கிறப்ப கோ அண்ட் ஹாவ் சம் காஃபி. காஃபியுமே இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் இஃப் யூ ஹாவ் ஆஃபன். பட் கம்பேரிட்டிவ் டு ஸ்மோக்கிங், கொஞ்சமாக ஈட் எனி திங், ட்ரிங்க் அ லாட் ஆஃப் ஹாட் வாட்டர் குடிங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு நல்லது. ப்ளஸ் அந்த ஸ்மோக்கிங் இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்மோக், என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம், அது இதுன்னு எந்த ரீசன் வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் உண்மை என்னென்னா, ஸ்மோக் பண்ணுறதுனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை, எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை, எதுவும் அதனால் உங்களுக்கு பெரிய லாபமும் இல்லை. ஸோ ஸ்மோக்கிங்கை அதிகமாக அது ஒரு பெரிய பொருட்படுத்தாமல் விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கும் ஒரு அழகான ஒரு விஷயம், நல்லதாக இருக்கும். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக கேட்டிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது யாராவது ஒருத்தவங்க ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அனுப்புங்க, இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு உதவும் நான் நம்புகிறேன். அதே மாதிரியே நான் என்னோடய பாட்காஸ்ட்டை எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே எடுப்பேன், அப்படியே போடுவேன். ஸோ அன்கட்டாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்கும், போர் அடிக்கும். காமன் மேன் தானே, எடிட் பண்ணி போட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எடிட் பண்ணாமல் தான் போடுவேன். ஸோ மனசு விட்டு பேசுகிற விஷயம். ஸோ இதை எடிட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டு பி ஹானஸ்ட், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உதவும் தெரியுமா? ஸ்மோக்கிங் விடணும்னு நினைக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்மோக்கிங் விடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதனால் இந்த வீடியோனால் ஒருத்தர் ஸ்மோக்கிங்கை விடலனாலும் பரவாயில்ல, விடணும்னு நினச்சா எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். எனக்கு அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் வேணாம். தேங்க்யூ.